உலகெங்கிலும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. குரு பெயர்ச்சி பலன்கள் 2025. அப்போ அந்த குரு பெயர்ச்சி யாருக்கெல்லாம் நன்மைகளை தரப்போகிறது என்பது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். மீனராசிக்காரர்கள், நான் தாண்டா இனிமேல் வந்து நான் தர்பாரு, என்னோட பேட்டைக்கு நான் தாண்டா லாடு. நீங்கள் தான், வேற யாரு? மீனராசிக்காரர்கள் 10 4ஆம் வீட்டிற்கு செல்லுகிறான், கேந்திர பலம் பெறுகிறார். 10 யாரு? குரு. பொன்னார் மேனியனே புலித்தோலை அணிந்தவனே. 10 4ஆம் வீட்டிற்கு செல்லும் பொழுது தொழில் ஸ்தானாதிபதி கேந்திர பலம் பெறும் பொழுது என்ன ஏற்படும்? தொழில் ஸ்தானாதிபதி தொழிலில் மாபெரும் வெற்றிகளை காண்பீர்கள். என்ன தொழில் எடுத்தாலும் அதில் மாபெரும் வெற்றியை காண்பீங்க. ஒருத்தருக்கு சொல்லித்தரேன் சார், நான் ட்ரைனராக இருக்கேன் சார், நான் அது பண்ணுறேன் சார், இது பண்ணுறேன். என்ன தொழில் பண்ணாலும் அதில் மாபெரும் வெற்றியை காண்பீங்க. தொழில் வகை வெற்றிகள் எல்லாம் உங்களோடது தான். தொழிலில் ஜெயிக்க போகிறீங்க. அது எழுத்து சம்பந்தப்பட்ட துறை அல்லது இலக்கியத்துறை, பேச்சு சம்பந்தப்பட்ட துறை, தங்கம் ஜுவல்லரிஸ் வாங்குகிற துறை, என்ன துறையாக இருந்தாலும் சரி, அதில் மாபெரும் வெற்றிகளை அடைவீர்கள். 4ஆம் வீடாகப்பட்ட கேந்திர பலத்தை பெறுகிறார் குரு. 4ங்கிறது புதன். இந்த புதனுடைய வீட்டிற்கு குரு செல்லும் பொழுது வல்லமை உண்டாகிறது, திறமை உண்டாகிறது. 4ஆம் வீடு என்பது என்னன்னா புதனுடைய வீடு. புதனுடைய வீட்டில் குரு செல்லும் பொழுது டிஜிட்டலைசேஷன் கான்செப்ட்ஸில் நிறையா, அதை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். கும்பராசிக்காரர்கள் கூட அதே தான் சொன்னேன். மீனராசிக்காரர்கள் இன்னும் அதிகப்படியாக ஈடுபடுவீர்கள். ஏன்னா குரு உங்களுக்கு 4 உயர்கல்வி உயர் பதவியை சேர்ந்தவர். அவர் வந்து உங்களுக்கு என்ன தருகிறார்? அடுத்தடுத்த லெவல் ப்ரொமோஷன்ஸை தரார். நீங்கள் என்ன இடத்துல இருக்கீங்களோ அதுக்கு அடுத்த லெவல் பிராண்டை உண்டாக்குறார். இந்த பிராண்டெல்லாம் உங்களுக்கு எங்கேருந்து வருது அப்படின்னா குரு பகவானுடைய அருளால் வருகிறது. குரு தான் உங்களுக்கு அந்த மதிப்பை தருகிறார், மரியாதையை தருகிறார். 10 4ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது கேந்திர பலத்தை பெறும் பொழுது பலசாலியாக்குகிறார் குரு பகவான். 4இல் இருக்கும் குரு 5ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்கிறார், பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். 10ஆம் இடமாகப்பட்ட தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார், தொழிலை அபிவிருத்தி பண்ணுறார். 12ஆம் வீடாகப்பட்ட விரயஸ்தானத்தை பார்க்கிறார், விரயத்தை குறைக்கிறார். போன்ற விஷயங்கள்லாம் குரு பகவான் செஞ்சுட்டே இருப்பார். யார் ஒருவருக்கு 12ஆம் வீட்டை குரு பார்த்து விட்டாரோ ஊழ்வினைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு வந்து பூர்வ ஜென்ம தொடர்புகள் போன்ற விஷயங்களில் இன்ட்ரெஸ்ட் உண்டாக்குற மூதாதையருடைய அருள் கிடைக்கும். இறந்து போனவர்களுடைய நம்ம வீட்டை விட்டு மறித்து நம்ம வீட்டை விட்டு கடந்து போன அவங்களுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வழிகளை உண்டாக்கி தருகிறார். நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகிறது. குரு பகவான் தரும் அற்புத பலன்களை சொல்லில் அடங்கி மாளாது, அவ்வளவு அற்புத பலன்களை தருவார். 4இல் இருக்கக்கூடிய குரு 9 10 பார்க்குறார், சொந்த டிபார்ட்மெண்ட். அதே 10ஆம் இடத்துல யார் இருக்கிறார்? 10 யார் பார்க்குறார்? சனி ஏற்கனவே பார்த்துட்டார். வெகு பிரபல யோகத்தை தருகிறார் சனி. குருவும் பார்த்து அந்த பிரபல யோகத்திலே மிகச்சிறந்த அஃபிஷியல்ஸ், டாப் மோஸ்ட் அஃபிஷியல்ஸ் கூட உங்களுக்கு கனெக்டிவிட்டி உண்டாக்குறார். யாரெல்லாம் டாப் மோஸ்ட் அஃபிஷியல்ஸோ அவங்களோட உங்களுக்கு தொடர்பு உண்டாக்குறார். விஐபி தொடர்பு, விவிஐபி தொடர்பு போன்றவற்றை உண்டாக்குறார். 12ஆம் வீடாகப்பட்ட ராகு 12ஆம் வீட்டில் உட்காந்து மன உளைச்சலையும் டென்ஷனையும் டிப்ரெஷனையும் தூக்கமின்மையெல்லாம் உண்டாக்கிட்டு இருந்தார். அதை குரு பகவான் பார்த்து தூக்கமின்மையை சரி பண்ணுறார். நன்மைகள் எல்லாம் தருகிறார். குரு பகவான் தரும் நன்மைகள் 1 அல்ல 2 அல்ல. காரணம் என்னவென்றால் குரு வந்து உங்களுக்கு ராசிநாதனாக இருக்கிறார். எல்லோருக்கும் குருவாக, லோக குருவாக மாறப்போகிறீர்கள். அனைவருக்கும் சொல்லித்தர போகிறீங்க. பயிற்றுவித்தல்னு 2 இருக்குது. நான் முதல்ல படிக்கணும், அடுத்தவங்களுக்கு படிப்பு சொல்லித்தரணும். இது 2ம் பண்ணி தருவார் குரு பகவான். கற்றல், கற்றுவித்தல். குரு பகவானே சொல்லி கொடுத்தா எப்படி இருக்கும்? ரொம்ப விஷயம். குருவுக்கு இந்த பக்கம் இருக்கிறவங்கள குருவுக்கு ரொம்ப பிடிக்கும். குருவுக்கு அடுத்து இருக்கிற மேஷராசிக்காரர்களை குரு பகவான் க்ளோஸாக இருக்காங்க. இந்த பக்கம் கும்பராசிக்காரர் குரு பகவானுக்கு க்ளோஸாக இருக்காங்க. குரு பகவானுக்கு 8 துலாம். சுக்கிரன் குருவை விட்டு விலகி போயிருக்கார். மிதுனம் பாதகாதிபதி புதன் வீட்டில் இருக்காங்க. இவர்களெல்லாம் டிஸ்டன்ஸ் இருந்தாலும் குரு பகவான் அந்த மிதுன ராசிக்கு செல்லும் பொழுது, குருவே எங்கள் மிதுனத்துக்கு செல்லும் பொழுது மிதுனம் மேன்மையடைகிறது. மிதுனத்துக்கு சென்ற குரு பகவான் 5, 7, 9 இவர்களெல்லாம் பார்க்கும் பொழுது ராசி ரீதியாக பல நற்பலன்களை உண்டாக்குகிறார். படித்தல், எழுத்து, நிறைய பேர் பிரிண்ட் பண்ணுவீங்க, புத்தகம் எழுதி வெளியிடுவீங்க. இந்த வருஷம் மீனராசிக்காரங்களாம் புக் எழுத போகிறீங்க. மீனராசிக்காரங்கள்லாம் டாப் மோஸ்ட் ஃபிகராக போகிறீங்க. 10 சனி பகவான் வேறு பார்த்தாச்சு, 10 குரு பகவான் வேறு பார்க்குறாரு. டாப் மோஸ்ட், நீங்கள் தான் நம்பர் 1 டாப் மோஸ்ட் இடத்துக்கு போக போகிறீங்க. இந்த தகுதிகள் எல்லாம் உங்களுக்கு யார் தராங்க அப்படின்னா குரு பகவான் தரும் அதிசய பலன்கள். இந்த வருடம் குரு பயிற்சி யாருக்கு நன்மையோ இல்லையோ மீனராசிக்காரர்களுக்கு கோடி நன்மை. சும்மா சாதாரணமான நன்மையெல்லாம் கிடையாது.
கோடி கோடி நன்மை, மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் தரப்போகிறார். ஆகையினாலே குருவை கொண்டாடுங்க. எப்போ நீங்கள் ஆலங்குடி போங்க, எப்போல்லாம் டைம் கிடைக்குதே வியாழக்கிழமை ஆலங்குடி போங்க, அல்லது திட்டை போங்க, பாடியில் இருக்க திருவள்ளியதாயம் கோயிலுக்கு போங்க. அங்கே சென்று குரு பகவானை முல்லை மலர்களால் அர்ச்சிங்க, கொண்டக்கடலை மாலை போட்டு தயிர் சாதம் நைவேத்தியம் பண்ணுங்கள். விருச்சிக ராசிக்காரர்களும் இதை செய்ய வேண்டியது. ஏன்னா 1000 தான் இருந்தாலும் குரு பாதகாதிபதி புதனுடைய வீட்டிற்கு சென்றிருக்கிறார். அதனால் வயிறு சம்மந்தப்பட்ட லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால் குரு பகவான் உங்களுக்கு நற்பலன்களையே தந்தாலும் இது போன்ற விஷயங்களை தருவார். அதுமாதிரி விருச்சிக ராசிக்காரர்களும் சரி, நீங்கள் அங்கே செல்வது உங்களுக்கு சிறப்பு. 4 இருக்கக்கூடிய குரு 9 10 பார்க்குறார், சொந்த டிபார்ட்மெண்ட். அதே 10ஆம் இடத்துல யார் இருக்கிறார்? 10ஐ யார் பார்க்குறார்? சனி ஏற்கனவே பார்த்துட்டார். வெகு பிரபல யோகத்தை தருகிறார் சனி. குருவும் பார்த்து அந்த பிரபல யோகத்திலே மிகச்சிறந்த அஃபிஷியல்ஸ், டாப் மோஸ்ட் அஃபிஷியல்ஸ் கூட உங்களுக்கு கனெக்டிவிட்டி உண்டாக்குறார். யார் யாரெல்லாம் டாப் மோஸ்ட் அஃபிஷியல்ஸோ அவங்களோட உங்களுக்கு தொடர்பு உண்டாக்குறார். விஐபி தொடர்பு, விவிஐபி தொடர்பு போன்றவற்றை உண்டாக்குறார். ஸோ குரு பகவான் உங்களுக்கு 10 கூடியவர் 4ஆம் வீட்டில் வந்துட்டார். குருஜி, எனக்கு என்ன குருஜி கவலை, நான் தான் இனிமேல் நம்பர் 1 சொல்லிட்டீங்களே, சந்தோஷம், எல்லாம் நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் ஒரே ஒரு வார்த்தை, சிம்பிளான விஷயம், குருர் பிரம்மா குரு விஷ்ணர் குருர் தேவோ மகேஸ்வரஹா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா. தட்சிணாமூர்த்தியை பாருங்கள். தட்சிணாமூர்த்திகிட்ட இந்த ஸ்லோகத்தை குருவே நமஹா குருவே நமஹா குருவே நமஹா சொல்லிட்டே இருங்க. சித்தர் பீடங்களுக்கு செல்லுங்கள். ராகவேந்தர், ராமானுஜர் மாதிரி திருமேனியுடைய சித்தர்கள் பீடங்களுக்கெல்லாம் செல்லுங்கள். பழனி தண்டாயுதபாணி சுவாமிக்கு போங்க. அங்கே தான் முருகன் தண்டாயுதபாணியாக வீற்றிருக்கிறார், குருமுகமாக வீற்றிருக்கிறார். அங்கே திருச்செந்தூர் போங்க. திருச்செந்தூர் போனீங்கன்னா குரு பகவான் குருஸ்தலம்னு பேர். திருச்செந்தூரில் இருக்கிற குருஸ்தலம். ஒரு செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி, செவ்வாய்க்கிழமை காலையில் செவ்வாய் ஹோரையில் முருகப்பெருமானை தரிசிங்க. உங்களுடைய சகலவிதமான பிரச்சனைகளும் உங்களை விட்டு நீங்கி செல்லும். இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க, வேறு எதுவும் பண்ண வேண்டாம். நீங்கள் பண்ண வேண்டிய ஃபாலோஅப்ஸ் எல்லாம் சிம்பிள் தான். குரு பகவானை மட்டும் பிடிச்சி குரு பகவானை மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களோட பிரச்சனைகள் எல்லாம் ஒன்றொன்னா கரைஞ்சி 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 உங்கள் தொழிலில் இருக்கிற பிரச்சனை, உங்கள் உடலில் இருக்கிற பிரச்சனை எல்லாமே சரியாயிட்டே வரும். முக்கியமாக அப்பா கூடலாம் உள்ள உறவு சரியாகும். அப்பா ரொம்ப பிரச்சனைகள் தரார் போன்ற. அதே மாதிரி உடல்நிலை 8ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் என்ன ஆகும்னா, உங்களுக்கு சீக்கிரமாக இறந்து விடுவோம், எனக்கு உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டாங்க டாக்டரு, எனக்கு இந்த வியாதி இருக்குது அந்த வியாதி இருக்குது, அதெல்லாம் சரி பண்ணிகிட்டே வருவார். 10 குரு பார்க்கும்போது தொழிலில் முன்னேறுவதற்கான வித்தியாசமான டாபிக்ஸ் எல்லாம் தருவார். இதை நம்ம டச் பண்ணிட்டோம், இதையும் நம்ம டச் பண்ணால் அந்த பக்கம் கிளைண்ட்ஸும் கிடைப்பாங்க, இது பண்ணால் அந்த புதுசாக ஒரு இன்னோவேஷன் பண்ணும்போது புது ஐடியாலஜி வரும் போன்ற எண்ணங்கள்லாம் உருவாக்கி தந்துகிட்டே இருப்பார். அதனால் தொடர்ந்து நீங்கள் குருவை வணங்கி கொண்டே இருங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். கீழே போய்ட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்கள் சொந்த ஜாதகங்களை பார்த்து கொள்ளுங்கள். நன்றி.